மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் குறித்த விரிவான தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் கேட்கலாம். மனோஜ், நிலநடுக்கம் காரணமாக தலைநகர் டெல்லியில ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ஆர்வி சரண்யா, இது குறித்து நாம் தற்பொழுது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டோம். அவர்களுடைய தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய தகவல் என்னவென்றால், இதுவரைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை. ஆனாலும் இந்த பாதிப்புகள் குறித்து முழுமையான விவரங்கள் கிடைப்பதற்கு இன்னும் சற்று தாமதமாகலாம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏனெனில் இந்தியாவில் உணரப்பட்ட நிலநடுக்கமானது ஆப்கானிஸ்தான் அல்லது பாகிஸ்தானை போன்று சக்தி வாய்ந்ததாக இல்லை. அதனுடைய பாதிப்பு இங்கு லேசாக உணரப்பட்டிருக்கு என்று தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமல்லாது டெல்லியை பொறுத்தவரைக்கும் கடந்த 15 ஆண்டுகளில் ஏற்பட்ட ஒரு கடுமையான ஒரு நிலநடுக்கம் என்றே சொல்லலாம். டெல்லியில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இந்த நிலநடுக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள். எனவே முதற்கட்ட தகவல் அடிப்படையில் டெல்லியிலோ அல்லது வட மாநிலங்களில் எந்த பகுதியிலோ எந்தவிதமான அதிகமான சேதங்களும் கிடையாது. சரண்யா, தொலைபேசி இணைப்பு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா அல்லது ரயில்வேல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? ரயில்வே போக்குவரத்துல ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக உடனடியாகவே அனைத்து துறைகளுக்கும் பிரதமர் மோடி அவர்களுடைய அலுவலகத்திலிருந்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டது. அந்த உத்தரவை அடுத்து செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் அடிப்படையில் டெல்லி மெட்ரோவானது சுமார் 15 நிமிடங்களுக்கு நிறுத்தப்பட்டு அந்த சேவையானது தற்பொழுது மீண்டும் துவங்கி இருக்கிறது. இந்நிலையில் மத்திய ரயில்வே தன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்குமாறும், ஏதேனும் தண்டவாளங்கள் விரிசல்களோ அல்லது பாதிப்புகளோ ஏற்பட்டிருந்தால் அதனை சரி செய்யுமாறும் ரயில்வே துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு உத்தரவிட்டிருக்கிறார். ஆனாலும் ரயில்வேயிலிருந்து இது போன்ற பாதிப்புகள் எதுவும் இல்லை என்ற ஒரு பதிலும் வந்திருக்கிறது. மேலும் ஸ்ரீநகரை பொறுத்தவரைக்கும் மட்டும் தொலைபேசி இணைப்புகளானது முழுவதுமே செயலிழந்திருக்கிறது. அங்கு தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சில இடங்களில் தொலைபேசி இணைப்புகள் சரி செய்யப்பட்டு வருகிறது. மற்றபடி ஜெய்ப்பூர், போபால் போன்ற இடங்களில் அதிகமான நிலநடுக்கம் உணரப்பட்டாலும் கூட குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் எதுவும் கிடையாது. சரண்யா, மனோஜ் பிரபாகர், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடுமையான நில அதிர்வு உணரப்பட்டதால் பொதுமக்கள் வசிப்பிடங்களை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹனிகுமார் கொடுத்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். டெல்லி உட்பட வட மாநிலங்களில் நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சரியாக 2:45 மணி இருக்கும். டெல்லி உட்பட வட மாநிலங்களில் மிக கடுமையான நில அதிர்வானது உணரப்பட்டது. இதன் காரணமாக இங்கே அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடிய மக்கள், மாணவர்கள் உட்பட பலரும் தாங்கள் வசிக்கக்கூடிய கட்டடத்திலிருந்து வெளியேறி தற்போது சாலைகளில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. அந்த காட்சி தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும். இந்த பகுதியானது ஏராளமான வணிக வளாகங்கள், கல்வி நிறுவனங்கள், அலுவலகம் இருக்கக்கூடிய மிக பரபரப்பான ஒரு பகுதி. இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதன் காரணமாக உடனடியாக கட்டடத்தின் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் சாலைக்கு அழைத்து வரப்பட்டாங்க. இந்த அச்சத்தின் காரணமாக மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்டோர் இந்த சாலைகளில் குழுமியிருக்காங்க. அந்த காட்சி நீங்கள் தற்போது நேரடியாக வந்து பார்க்க முடியும். அதாவது கிட்டத்தட்ட இந்த டெல்லி உட்பட ஹரியானா, பஞ்சாப், காஷ்மீர் உட்பட வட மாநிலங்கள் பலவற்றிலும் இந்த நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. ஹிந்து குஷ் மலைப்பகுதியை மையமாக வைத்து இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோல்ல 7.7ஆக இந்த நிலநடுக்கமானது ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய தாக்கம் வட மாநிலங்கள் பலவற்றிலும் அதனுடைய தாக்கமானது உணரப்பட்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த இடமே ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. பரபரப்பான ஒரு இடமாக வந்து காட்சியளிக்கிறது. ஏராளமான மக்கள் இங்கே குழும்பி இருக்காங்க. இந்த நிலநடுக்கம் குறித்து இங்க படிக்கக்கூடிய மாணவர் இருக்கார். அவர்கிட்ட இது குறித்து நாம் கேட்கலாம். ஹாய், இப்போ இந்த நிலநடுக்கம் எப்படி நீங்க உணர்ந்தீங்க? உடனடியாக எப்படி நீங்க வெளியேறீங்க? யார் உங்களுக்கு தகவல் கொடுத்தது? எப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்க? நாங்க படிச்சோன்னு இருந்தோம். அப்போ வந்து இந்த பெஞ்சும் சேரும் எல்லாம் குலுங்கினது. அப்போழும் நாம நினைக்கல. ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் அப்படியெல்லாம் இருந்தது. அதில் வெள்ளம் எல்லாம் ஷேக் பண்ணியாச்சு. அப்போ உடனடியாக எல்லாம் பில்டிங்கை வந்து எவாக்குவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கா? எப்படி நீங்கள் யார் சொல்லி நீங்கள் வெளியே அழைத்து வரப்பட்டீங்க? உங்களை யார் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தது? எல்லாரும் வெளியே வந்துட்டாங்களா? யாரும் உள்ளே சிக்கியிருக்காங்களா? இல்லை, என்ன இந்த ஃப்ரெண்டு தான் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கு அதிகம் ஃபீல் ஆகாது. இந்த ஃப்ரெண்டு தான் வந்து ரெஸ்கியூ பண்ணி இந்த பில்டிங்கில் இருந்து வெளியே கொண்டு வந்து. அதாவது கிட்டத்தட்ட பெரும்பாலான மக்கள் கட்டிடத்தின் உள்ளே வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அதே போல வட மாநிலங்களில் குறிப்பாக காஷ்மீரில் மிக கடுமையான நிலநடுக்கமானது உணரப்பட்டிருக்கு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் முழுமையான விவரங்கள் வெளியாகவில்லை. இதனையடுத்து மக்கள் ஒரு அச்சத்தின் பிடியிலே தற்போது சிக்கியிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் ஹனிகுமார். நாம் தொடர்ந்து டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள நில அதிர்வு குறித்து நமது டெல்லி செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் பேசலாம். மனோஜ், இப்போ ஹனிகுமார் சொன்ன தகவல்களை கேட்டிருப்பீங்க. டெல்லியில இருக்கிற மக்கள் நில அதிர்வு ஏற்பட்டதால ஒரு பயத்தின் காரணமா வீதிகள்ல அவங்க தஞ்சம் அடைந்திருந்ததா அவர் வந்து தகவல் தெரிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம நாமளும் காட்சிகளை பார்த்தோம். இந்த நிலையில பொதுமக்களிடையே ஏற்பட்டு இருக்கிற இந்த அச்சம் மறைந்து சகஜ நிலை அங்க திரும்பிடுச்சா? சரண்யா, அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பார்க்கும் பொழுது கடந்த சில ஆண்டுகளில் இது போன்ற நிலநடுக்கங்கள் சாதாரணமாக நிகழக்கூடிய ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது.
ஆனால் இந்த முறை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கமானது சற்று அதிகமாக இருந்தது. குறிப்பாக என்னால் கூட இந்த நிலநடுக்கத்தை மிக அதிகமாக உணர முடிந்தது. நேபாளம் சென்றிருந்த பொழுது அங்கு எவ்வளவு நிலநடுக்கத்தை உணர்ந்தோமோ அதே அளவு ஒரு நிலநடுக்கம் இங்கு நம்மால் உணரப்பட முடிந்தது. அது மட்டுமல்லாது கடந்த 15 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு ஒரு கடுமையான நிலநடுக்கத்தை கண்டவுடன் மக்களுக்கு அது இன்னும் சற்று அதிக ஒரு பீதியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. அதனால்தான் உடனடியாக அனைவருமே தங்களுடைய அலுவலகத்தை விட்டும் வீடுகளை விட்டும் வெளியில் வந்ததை நாம் நேரடியாக காண முடிந்தது. அந்த அச்சத்திலிருந்து தற்பொழுது மக்கள் ஓரளவுக்கு சகஜ நிலைக்கு திரும்பி விட்டார்கள். ஆனாலும் அந்த நிலநடுக்கத்தை குறித்து சிந்திப்பதாகவே பலரும் தங்களுடைய ட்விட்டர் பக்கங்களிலும் ஃபேஸ்புக் பக்கங்களிலும் பதிவுகளை இட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனெனில் இது போன்ற ஒரு நிலநடுக்கம் வரும்பொழுது இதனை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும், அதே நேரத்தில் இதுவரை பார்க்காத ஒரு நிலநடுக்கத்தை திடீரென்று உணரும் பொழுதும் மக்களிடையே ஒரு சாதாரண அச்சம் இருப்பது வழக்கம்தான். டெல்லி மக்கள் அது போன்ற ஒரு அச்சத்தில் தற்பொழுது உறைந்திருக்கிறார்கள். ஆனாலும் அலுவலகங்கள், மெட்ரோ, ரயில் சேவை அனைத்துமே தற்பொழுது சகஜ நிலைக்கு திரும்பி இருக்கிறது. சரண்யா, இந்த நில அதிர்வு குறித்து நாம் தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்க மனோஜ். டெல்லி, பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் ஏற்பட்ட நில அதிர்வின் தாக்கம் சென்னையிலும் உணரப்பட்டது. இது குறித்து தனியார் நிறுவன ஊழியர் ஒருவருடன் செய்தியாளர் தேவப்பிரிய நடத்திய கலந்துரையாடலை நாம் பார்க்கலாம். சரி, எந்த நேரத்தில் சரி எத்தனை மணிக்கு நிலநடுக்கம் உணரப்பட்டதா நீங்க ஃபீல் பண்ணீங்க? மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு ஒரு 2:45 3 மணிக்குள்ள இருக்கும். லேசான ஒரு நில அதிர்வு நாங்கள் உணர்ந்தோம். ஒரு 30 45 வினாடிகள் அந்த உணர்வை எங்களால் உணர முடிஞ்சது. உடனே எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு படிக்கட்டுகள் வழியாக கீழே இறங்கி பாதுகாப்பான இடத்துல ஒதுங்கி இருக்கிறோம். மற்ற இடத்துல எல்லாமே உணர முடியலன்னா கூட இங்கே நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணதான் நினைக்கிறீங்க? வேறு ஏதாவது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த பில்டிங்கில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இதற்கு முன்பாக ஏற்பட்ட 4-5 நிலநடுக்க சூழ்நிலைகளுமே பார்த்தீங்கன்னா எங்கள் பில்டிங்கில் இந்த உணர்வை எங்களால் சீக்கிரமாக உணர முடிஞ்சது. காரணம், இந்த பில்டிங் நில அதிர்வு ஏற்பட்டால் தானே சரி செஞ்சு அசைந்து கொடுத்து கீழே விழாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்போடு கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த பில்டிங் லேசான நில அதிர்வு கூட காட்டி கொடுத்துரும். நாங்கள் இது மொத்தம் 9 மாடி கொண்ட கட்டடம். இங்கே 600 ஊழியர்கள் வேலை செய்கிறார்கள். நாங்கள் 6வது மாடியிலிருந்து வேலை செய்து கொண்டு இருக்கும்போது லேசான நில அதிர்வு ஏற்பட்ட உடனே எங்களுக்கு அது ஒரு அதிகமான ஒரு ஃபீலிங் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காக அந்த பில்டிங் தன்னைத்தானே சரி செய்து கொள்ள முற்படும் போது அந்த அசைவை எங்களால் ரொம்ப அதிகமாக உணர முடிஞ்சிச்சு. உடனடியாக இது எங்களுக்கு உணர்ந்த பிறகு நாங்கள் அவசர கால வழியின் வழியாக வெளியே பாதுகாப்பான இடங்களில் ஒதுங்கி இருக்கிறோம். இது போன்ற நிலநடுக்கம் ஏற்படும் போது தொழிலாளர்களுக்கு எப்படி வெளியே வரணும், அது போன்ற அவசர கால வழிகளில் தொடர்பான ப்ராப்பராக எஜுகேட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாக இந்த பில்டிங்கில் 9 மாடி உண்டு. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனிகளில் அவசர கால ஜாக்கெட் அணிந்து கொண்டு ஊழியர்கள் எல்லாருக்கும் வழிப்படுத்தி அவங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை விட எல்லா கட்டிடங்களிலுமே இந்த மாதிரியான ஒரு இயற்கை சீற்றத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸருக்கும் ஒவ்வொரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடிய முக்கியமான மனிதவளத்துறை சார்ந்தவங்களுக்கும் இதை பற்றியான ஒரு புரிதல் ஆல்ரெடி ஏற்படுத்தி இருந்தா இந்த மாதிரி அசாதாரண சூழ்நிலை எப்படி அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணி மக்களையும் ஊழியர்களையும் வெளியில் கொண்டு வரணுங்கிற ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இழப்புகளை தவிர்க்க முடியும். இயற்கை சீற்றங்களை முற்றிலுமாக தடுக்க முடியாவிட்டாலும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே உணர்வதன் மூலம் ஓரளவுக்கு சரி செய்து கொள்ள முடியும் என்று இவர் கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் தேவப்பிரியன். நாம் தொடர்ந்து நமது செய்தியாளர் மனோஜ் பிரபாகரிடம் பேசலாம். மனோஜ், நாட்டின் வட மாநிலங்கள் மற்றும் சென்னையிலும் இது போன்ற நில அதிர்வு உணரப்பட்டிருக்கிறதால பிரதமர் மோடியின் அவசர ஆலோசனைக்கு பின்னர் அரசு சார்பில் இது தொடர்பாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? சரணி, அதாவது தற்பொழுது அனைத்து துறைகளுக்கும் பிரதமர் மோடியினுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் எந்த பகுதியில் எந்த விதமான சேதங்கள் குறித்த அறிவிப்புகளோ அல்லது தகவல்களோ கிடைத்தால் உடனடியாக அந்த இடங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய சார்பிலிருந்து படைகளை அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்திய ராணுவத்தினுடைய அந்த எல்லை பகுதிகளில் 2 பேர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் மேலும் ஏதேனும் பாதிப்புகள் இருக்கிறதா என்பது குறித்து மத்திய பாதுகாப்பு படை ஆய்வுகளை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய ரயில்வேனுடைய தரப்பிலிருந்தும் எங்கெங்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, ரயில்வேயில் ஏதேனும் பிரச்சனைகள் வந்துவிடுமா என்பது குறித்தெல்லாம் உரிய ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுமாறு சுரேஷ் பிரபு மூலமாகவும் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோடியும் அது குறித்த ஒரு உத்தரவை சுரேஷ் பிரபு அவர்களுக்கு பிறப்பித்திருக்கிறார். இது மட்டுமல்லாது அனைத்து துறைகளும் இது போன்ற ஒரு சம்பவத்தில் ஏதேனும் பாதிப்புகள் எங்காவது இடம்பெற்றிருக்கிறதா, அதில் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், மத்திய அரசுடைய சார்பிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து உடனடியாக அந்த அறிக்கைகளை மத்திய அரசுக்கு அனுப்புமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாது டெல்லியில் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய அதிகாரிகளோடு மாநில ஆணையமும் சேர்ந்து இதுபோன்ற நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அனைத்து வட மாநிலங்களுக்கும் மத்திய அரசிடமிருந்து தொடர்ந்து தயார் நிலையில் இருக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சரண்யா, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நில அதிர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து இது குறித்து உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மனோஜ்.